ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீதா வீட்டு சமையலறை. பார்க்கவே ரொம்ப சூப்பராக திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா பதத்தில் இருக்கிற இந்த அல்வாவை பிகினர்ஸ் கூட எந்த ஒரு பயமும் இல்லாமல் வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுத்துர்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எந்த ஒரு கலரும் சேர்க்க போகிறதில்ல. கரெக்டான பதத்தில் இந்த அல்வாவை எப்படி பண்ணுறது அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டீ டம்ளர் எல்லா வீட்லேயும் இருக்கும். இந்த டீ டம்ளரில் மெஷர் பண்ணி எடுக்க போகிறேன். 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதும் நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கலாம். 1 டம்ளர் கோதுமை மாவுக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. இப்போ 1 டம்ளர் ஆட் பண்ணி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து வச்சாச்சுங்க. இப்போ 4 டம்ளர் தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றி மொத்தமாகவே இந்த கோதுமை மாவுக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து இதை மாவு கலவையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை அளந்து எடுக்க போகிறோம். 1 டம்ளர் கோதுமை மாவுக்கு 2.5 டம்ளர் சர்க்கரை தேவைப்படுங்க. 2 டம்ளர் சர்க்கரை நம்ம அல்வா போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். 1/2 டம்ளர் சர்க்கரை நம்ம கேரமல் சிரப் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு சின்ன கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 1/2 டம்ளர் சர்க்கரையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கலர் வந்துடுங்க. இப்போ இதை சுகர் சிரப்பாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு ஃபேன் எடுத்து வச்சு அதில் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் உருகுனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பீஸை இதோட ஆட் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இதே கடாயில் இதே நெய்யில் நம்ம கலந்து வச்ச மாவு கோதுமை மாவு தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம கோதுமை மாவு அல்வா செய்கிறதுக்கு நான்ஸ்டிக் கடாய் இல்லைன்னா இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நம்ம கேரமல் பண்ணியிருக்க சுகர் சிரப்பை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், கலர் மாறிக்கிட்டே வருது. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குல்லங்க. இந்த அல்வா சூப்பராக இருக்குங்க. நம்ம இப்போ 2 டம்ளர் சர்க்கரை எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய் இதுக்கு மொத்தமாகவே 3 ஸ்பூன் நெய் தான் தேவைப்படும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கெட்டிப்பதம் வந்ததுக்கப்புறம் இன்னொரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் கெட்டி போட்டுருச்சு. இப்போ செகண்ட் ஸ்டேஜ் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாகிக்கிட்டே வருது. இன்னும் நல்லா இறுகிக்கிட்டே இருக்கணும். நல்லா இறுகிட்டே வரணும். இப்போ நம்ம 3rd ஸ்டேஜ் நெய் ஊற்ற போகிறோம். இப்போ 3rd ஸ்டேஜ் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய் ஊற்றினதும் நம்ம எல்லாமே திரண்டுக்கிட்டு வருங்க. கடாயில் ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி நம்ம எந்த பக்கம் திரட்டினாலும் பின்னாடியே ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே வருங்க. அந்தளவுக்கு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஒரு தட்டு எடுத்து வச்சு நம்ம நெய்யை கொஞ்சோண்டு அப்ளை பண்ணி அதில் நம்ம எடுத்து வச்ச அல்வாவை ஊற்றி வச்சு காலையில் பீஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.